மேக்ஸ் மாஸ்டர் வகுப்பறையினுள் நுழைந்தார். மாணவர்கள் சலசலத்து கொண்டிருந்தார்கள். வழக்கம் போல தன்னுடைய விஷஸ் தெரிவித்துவிட்டு சாக்பீஸை எடுத்து கரும்பலகையில் 1000 என்று பெரிதாய் எழுதினார். மாணவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். என்னது 1000 எழுதிட்டு இது எவ்வளவுன்னு கேட்குறார். கோடிகள் எண்ணிக்கையை தாண்டிவிட்ட வகுப்புகள். ஆனால் 1000 எழுதி எவ்வளவு என்று கேட்கிறாரே. இருந்தாலும் ஆசிரியருக்கு மதிப்பளித்து ஒரு மாணவன் எழுந்து 1000 சார் என்றான். கூடுதலாக ஒரு சைஃபரை எழுதி இப்பொழுது என்றார். சார் 10,000 சார். இப்பொழுது 0வை தன்னுடைய இடப்பக்கமாக போட்டார். இது எவ்வளவு தம்பி சொல்லுங்க. சார் அதே 10,000 தான் சார். மெல்ல புன்னகைத்துவிட்டு கண் சிமிட்டினார். பார்த்தீங்களா மாணவர்களே, ஒரு முக்கியத்துவமற்ற எண் ஒரு முக்கியம் வாய்ந்த எண்ணை பின்தொடர்ந்து செல்லும்போது அதன் மதிப்பு உயர்கிறது. அதே எண் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணிற்கு முன்னால் செல்ல முயற்சிக்கும் போது மதிப்பு ஒன்றுமில்லாமல் போகிறது. இதே போலத்தான் ஆசிரியராகிய எனக்கும் மாணவர்களாகிய உங்களுக்கும் இடையே உள்ள உறவும் தொடர்பும். ஒரு மாணவன் தன் ஆசிரியரை பின்தொடர்ந்து சென்றால் அவனுடைய மதிப்பு எதிர்பார்க்காத அளவு பெரிதும் கூடும். அதுவே எதிர்மாறாக அமைந்தால் என்ன நிகழும்? இப்பொழுது உணர்ந்தீர்களா? வகுப்பறை விதி மட்டுமில்லை, வாழ்க்கையின் விதிமுறையும் கூட என்றார் மேக்ஸ் மாஸ்டர்.